அண்ணா வணக்கண்ணே. வணக்கங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் மோமேஸ்வரங்க. என்ன ஊர்ண்ணா நீங்கள்? நமக்கு உசிலம்பட்டிங்க, மதுரை பக்கத்தில். மதுரை பக்கத்தில் நீங்கள் பிறந்தது? உசிலம்பட்டி தாங்க. அங்கேயே பிறந்து அங்கேயே வந்துருக்கு. அங்கே பிறந்தேங்க. இப்போ வேலைக்காக இந்த ஊருக்கு தந்தை அடிப்பீங்களா? ஆமாங்க. ஓகே. இங்கே எத்தனை வருஷம் வேலையை செய்கிறீங்க? இப்போ இங்கே வந்து ஒரு 4 வருஷம் ஆகுங்க. 4 வருஷம் ஆகுது. ஆமாம். அதுக்கு முன்னாடி முன்னாடினா நான் தேனி பக்கத்தில் வேலை பார்த்தேன். கொள்ளையத்தில். உங்கள் ஊர்லேயே வேலை பார்த்தீங்களா? எங்கள் ஊரில் கிடையாது. அது தேனி தூரமா? மதுரை அது வேறு மாவட்டம். மதுரை வேறு மாவட்டம், தேனி வேறு மாவட்டம். ஓகே ஓகே. அது பிறகு இங்கே திருப்பூர் வந்து வந்துட்டீங்க. திருப்பூர் வந்து அங்கே ஒரு மீட்டிங்கில் வேலை பார்த்தேன். மீட்டிங். இப்போ நீங்கள் கல்யாணத்துலேருந்தே நீங்கள் வந்து கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் தனியாகவே வந்துட்டு இருக்கீங்க. ஆமாம். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆமாம் அப்படியா? ஆமாம். இதை நீங்கள் ஏன் உங்கள் ஃபேமிலி கூட வச்சுக்கலாம்ல? ஃபேமிலி கூட்டு வச்சுக்கலாம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வேலையாக இருந்தால் நம்ம செட் பண்ணி இருந்துக்கலாம். இது வந்து நிரந்தரமான வேலை கிடையாது. இப்போ கொஞ்ச நாள் ஏன் இப்போ 4 வருஷமா இருக்கீங்க? எதனால் இப்போ நிரந்தரமா இல்லை? இப்போ 4 வருஷமா நீங்கள் கூட வந்து 4 வருஷமா இங்கே இருந்துருக்கலாம்ல? நம்ம செட்டான தெரியல. இப்போ வந்து நிறையான ஒரு ஒர்க்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே எப்படி ஒர்க்கு செய்யுது. இப்போ இடையில இப்போ நிறையா டைம் வந்து கொரோனா டைம் அப்புறம் பஞ்சாயத்து சொல்லிட்டு கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கும்போதுலாம் நம்ம ஒவ்வொரு டைம் ஃபேமிலி கூட்டு போய் கூட்டு வர முடியாது. 3 மாதம் கூட்டு வராங்க. இதுனா நம்ம ஃப்ரீயாக வேலை ஆகலாம். செலவுகள் கம்மி அப்படிங்கிறதுனால. இருந்தாலும் அந்த ஃபீலிங்ஸ்லாம் இல்லையா? அவங்கள பசங்க பிள்ளைங்க அவங்க கூட இருக்கணும், எல்லா ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. ஃபீல் பண்ண மட்டும் நம்ம என்ன நடக்க போகுது அதெல்லாம் ஒன்றும் யூஸ் கிடையாது. நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், அவ்வளோதான் விஷயம். குடும்பம் எல்லாம் பார்க்கணும். நம்ம ஒரு கஷ்டமான இடத்துல ஒரு சூழ்நிலை வந்தோம்னா நமக்கு உண்டான ஒரு சேஃப்டி இல்லாதனால தான் இந்த பிரச்சனை. நமக்கு ஒரு பேக்ரவுண்டு ஒரு சேஃப்டி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்காமல் எந்த வேலை செய்யணும். நமக்கு நம்ம அன்றாட உடைச்சாத்தேன் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது சில தியாகங்களை பண்ணாத்தேன் நம்ம கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். குடும்பத்து பக்கத்தில் இருக்கணும், பிள்ளை பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அந்த தியாகம் இப்போ வெளிநாட்டுலாம் போய் வேலை செய்கிறாங்களா? நம்ம பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கோம், பக்கத்தில் மாவட்டம் வேலை செய்கிறோம். பிரச்சனை இல்லை. ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு போய் பார்த்துக்கலாம். இப்போ வெளிநாட்டில் போய் 7 வருஷம் 8 வருஷம் 12 வருஷம் இன்னும் வேலை ஆகிறான். அவங்களாம் ஃபேமிலி பக்கத்தில் இருக்குன்னு நினச்சாங்க. என்ன ஆகுது? அவங்க நம்ம பெட்டர் தான். நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் நம்ம ஒரு அனுபவிக்கணும். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னா நம்ம மிகப்பெரிய தியாகம் பண்ணி தான் வேறு வழி கிடையாது.